வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆப்டி தமிழா. இந்த வீடியோல வந்து நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்வெஸ்டட் ருபீஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்வெஸ்டட் ருபீஸ் 1080 at the rate of 7.5% per annum. Okay, so A invested rupees 1080 rupees at the rate of 7.5% per annum for 2 years on simple interest, and rupees P at a rate of 20% per annum for 2 years on compound interest annually. If a ratio of total simple interest after 2 years to total compound interest received by A in second year is 9:10, then find the value of P. Okay, fine. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 7.5% per annum. அப்போ 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும், 15% வரும். அதாவது 1080ல 15%. சரியா, இது வந்து என்ன நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், அண்ட் ருபீஸ் பி. ஓகே, ஸோ அட் a rate of 20% per annum for 2 years. ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் எவ்வளவு இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு. அண்ட் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20%. இப்போ 2 இயர்ஸ்க்கு 20% அப்படின்னா நமக்கு டோட்டலா எவ்வளவு வரும், 20 பிளஸ் 20 பிளஸ் 400/100. ஓகே, அப்ப நமக்கு 44% அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 44%ல ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 20% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்ப செகண்ட் இயர்ல இது ரெண்டுக்கும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்டா, அப்ப செகண்ட் இயர்ல உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24% வந்து வரும். சரியா, ஃபைன். இஃப் ரேஷியோ ஆஃப் டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் டு டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் பை ஏ இன் செகண்ட் இயர் இஸ் 9:10. ஸோ இதோட ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபைன். அப்ப நான் இது கேன்சல் பண்றேன். இது எனக்கு 120 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க எனக்கு 1 டைம், இங்க எனக்கு 5 டைம். அப்போ ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆகும், இங்க P is equal to 5 into 15 into 10 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. ஓகே, 5 into 15 into 10. ஸோ 5 into 15 என்னது 75. 75 into 10 என்னது 750. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. B is twice as old as A. ஓகே, அப்போ ஏக்கும் பிக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2. நெக்ஸ்ட், ஆவரேஜ் ஆஃப் பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 24 இயர்ஸ். அப்போ ஏ அண்ட் பியோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 24 அப்படின்னா அப்போ சம் எவ்வளோ இருக்கும், 24 into 2, அப்போ 48. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஏவோட பிரசன்டேஜ் வந்து 1:2 ரேஷியோல பிரிக்கணும். அதாவது 48 ஏக்கும் பிக்கும் 1:2 ரேஷியோல பிரிக்கணும். அப்படி ஸ்பிட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்து எனக்கு 16 அப்படின்னும் பியோட வேல்யூ வந்து எனக்கு இங்க 32 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ஏவோட பிரசன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 and B ஓட percentage என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. And average of present age of B and C is 38. Okay, so B and C ஓட average வந்து 38. அப்ப சம் நமக்கு எவ்வளவு ஆகும் 76 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நமக்கு B ஓட வேல்யூ வந்து நமக்கு 32 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி C ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா. அப்ப 76ல இருந்து 32 போச்சுன்னா 44. இதுதான் வந்து C ஓட percentage. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னது, find percentage of C is what percentage less than percentage of A and B together. So percentage of C எவ்வளோ 44, percentage of A and B வந்து together எவ்வளோ 48. So C வந்து A and B கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கம்மியா இருக்காங்க, 4 கம்மியா இருக்காங்க when compared with 48. அப்ப இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 12 டைம். ஸோ 1/12 வேல்யூ என்னது பர்சன்டேஜ்ல எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/12 அப்படிங்கிறது 81/3% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81/3%. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பைப் ஏ அலோன் டேக்ஸ் 20% லெஸ் டைம் தேன் தட் ஆஃப் பைப் பி. ஓகே, ஸோ ரெண்டு பைப் இருக்கு. ஸோ என்னென்ன பைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் ஏ அண்ட் பைப் பி. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20% லெஸ் டைம் வென் கம்பேர்ட் வித் பைப் பி. ஸோ ஏன் வந்து 20% லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பைப் வந்து வேகமாக ஃபில் ஆகுதா,
இப்போ 20% லெஸ் அப்படின்னா 100% ஃபில் பண்றது 80% ஃபில் ஆகும். அப்போ இதோட ரேஷியோ என்னது 5:4. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா டைமும் அதோட ஃபில்லிங் கெப்பாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ 5:4 அப்படின்னா அப்போ பைப்பே வந்து 20% லெஸ் அப்படின்னா இங்க நமக்கு 5 பார்ட் அப்படின்னும் இது வந்து நமக்கு 4 அப்படின்னு வரும். சரியா, இது வந்து என்னது எஃபிஷியன்சி. சரியா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, when both pipes together open for 8 hours. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பைப்புமே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 1 ஹவருக்கு 9 யூனிட், அப்போ 8 ஹவர்ஸ்க்கு 72 யூனிட். ஓகே, 8 hours in the same tank, then 90% of the tank will be filled. அப்போ இந்த 72 பார்ட் வந்து நமக்கு 90% அப்படின்னா அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 100%. அப்போ 100% நமக்கு எவ்வளவு வரும் இங்க, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா 80 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து நம்ம 80 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் இண்டிவிஜுவல் டைம் டு ஃபில் த டேங்க். அப்போ 80/5 அப்படிங்கிறது 16, 80/4 அப்படிங்கிறது 20. ஓகேவா, அப்போ A takes 20% less time when compared with B. ஸோ இங்க டிஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ இங்க டிஃபரன்ஸ் என்னது, A வந்து 16 hours, B வந்து 20 hours. அப்போ டிஃபரன்ஸ் வந்து 4 hours. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, the ratio of investment of x to y is 4:5 and x and y invested for 10 months and 6 months respectively. If Z invested rupees A in the business for last 8 months and the profit of Z is twice the profit of Y. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து 40, இது நமக்கு 30. அப்போ இங்க நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் Z இஸ் ட்வைஸ் த ப்ராஃபிட் ஆஃப் Y. ஓகே, அப்போ Z வந்து ஒய்யோட ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போது டபுள் டைம் இருக்கணும். அப்போ இது 30 அப்படின்னா இங்க நமக்கு 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஃபைன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஏவோட வேல்யூ என்ன ஆகும், 60/8 which is equal to 15/2. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 7.5. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்னது, தென் ஃபைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஒய் இஸ் வாட் பர்சன்ட் மோர் ஆர் லெஸ் தென் Z. ஸோ ஒய் வந்து அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஒய். ஓகே, ஸோ ஒய்யோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5, ஜெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7.5. ஸோ இங்க கம்பேர் பண்ணும்போது ஒய் வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 வந்து கம்மியா இருக்கு. எதோட கம்பேர் பண்றோம், ஜெட்டோட கம்பேர் பண்றோம். ஸோ ஜெட்டோட வேல்யூ என்னது 7.5. ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா இது நமக்கு 1/3. ஸோ 1/3 அப்படிங்கிறது 33 1/3%. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 37.5 கிடையாது, 33 1/3%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு 21, 22 பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கொஸ்டின் கிவன் கொஸ்டின் 2 quantities are given, one as 22 and other as 22. You must determine the relationship between two quantities and choose the appropriate option. ஸோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a train running at a speed of 108 km/h process a pole in 8 seconds. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க, லென்த் ஆஃப் ட்ரெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் எப்படி கண்டுபிடிப்போம், லென்த் ஆஃப் ட்ரெயின் அப்படிங்கிறது ஸ்பீட் இன்டு டைம். பட் இங்க கம்பேர் பண்ணும்போது நமக்கு லென்த் ஆஃப் ட்ரெயின் வந்து மீட்டர்ல கேட்டிருக்காங்க, நீங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ km/h வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாத்தணும் அப்படின்னா இன்டூ 5/18 பண்ணுவோமா. அப்போ இது எனக்கு 1 டைம், இங்க நமக்கு 6 டைம்ஸ். அப்போ 6 × 5 30, 30 × 8 வந்து 240. அப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 240 மீட்டர். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, அதுவும் பாத்தீங்கன்னா 240 மீட்டர். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 21 is equal to 22. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. A man invested equal amount of money for 2 years in 2 schemes A and B. Scheme A and B offer simple interest and compound interest compounded annually. Okay, both scheme offer same rate of interest. Ratio of simple interest received to compound interest received after 2 years is 10:11. Okay, find the rate of interest. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே இருக்கும். இப்போ 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு 10,
அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 5, செகண்ட் இயருக்கு 5. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 5, பட் டோட்டலாக நமக்கு 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா 11 வரணும். ஸோ அதில் ஆல்ரெடி 5 வந்துருச்சு. அப்போ செகண்ட் இயர் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும், 6 வந்திருக்கும். அதாவது 5க்கு பதில் நமக்கு எவ்வளோ அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அதிகமாக வருது. ஓகே, ஸோ அந்த 1 அப்படிங்கிறது 5ல எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. ஓகே, ஸோ 1 அப்படிங்கிறது 5ல எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. ஸோ செகண்ட் ஒன் வந்து என்னது 16%. அப்போ டெஃபினட்டா ஆன்சர் என்னவெல்லாம் இருக்கும். ஸோ 22 இஸ் கிரேட்டர் தென் 22. ஓகே, ஸோ ஆப்ஷன் தான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.